நாம் இருக்கும் சூழலுக்கு ஏற்ப, நாம் செய்யும் செயலுக்கு தொழிலுக்கு ஏற்ப நாம் இறை நற்செய்தியை அறிவிக்கலாம். நம்முடைய வாழ்க்கை வழியாக, நாம் சார்ந்தவர்கள் வழியாக, நாம் நல்ல செயல் வழியாக, நல்ல சொற்களை பேசும் வழியாக நாமும் இறைவனுக்கு சார்ந்து பகரலாம். எனவே அன்பாத சகோதர சகோதரிகளே, இறைமகன் இயேசு கிறிஸ்துவுடைய பெருவிழாகிய கிறிஸ்து பெருவிழாவை கொண்டாடி மகிழும் இந்த நாளில் நாம் எல்லாம் அல்ல இறைவனத்திலே நாம் கேட்போம். சில வேளையில் நாம் படைத்தவரையும் மறந்தோம், படைத்தவற்றையும் மறந்தோம், படைப்பின் மேன்மையும் மறந்தோம், அவற்றை காப்பாற்றும் மறந்தும் பாவத்தின் பெருக்கினால் நாம் பரிதவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆக இந்த வேளையிலே திருப்பலி வழியாக எல்லாமல் இறைவனிடத்திலே நம்முடைய ஆன்ம தந்தையாக இருக்கின்ற புனித பிரான்சிஸ்கஸ் சகோதரருடைய பரிந்துரை வழியாக எல்லா இடத்திலே ஜெபிப்போம். My dear brothers and sisters, today we are celebrating the Christ the King feast. Today is the last Sunday of the liturgical year. Today, the first day of the novena, the theme being baptized to be messengers of the good news. We are all baptized, therefore we have the responsibility to experience the Lord Jesus, and at the same time we need to express or profess the same to one another through our words, through our deeds, through our way of life. By witnessing Jesus in our life, we are called to give Christ to one another. Let us make a firm resolve that through the intercession of Saint Francis Xavier, we may continue to experience God's love. We may commit ourselves to the kingship of our Lord Jesus Christ, being faithful citizens of the kingdom of God. Let us continue to proclaim the love that we experience, that is Jesus, to one another. Amen. அனைவரும் எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். அனைத்து விண்ணப்பங்களையும் விசுவாசத்தோடு நம்முடைய ஆண்டவரிடத்திலே சமர்ப்பிப்போம். நற்செய்தியை அறிவிப்போரின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகாய் இருக்கின்றன என்ற இறைவார்த்தைக்கேற்ப எம் திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் நற்செய்தி அறிவிக்கும் பணியில் தாகம் கொண்டு இறையரசின் பாதையில் இறை மக்களை பயணிக்க செய்ய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றிய எம் இறைவா,
எம் இந்திய நாட்டை ஆளும் ஆட்சியாளர்கள் நேர்மையோடு ஆட்சி புரியவும், மக்களின் தேவைகளை அறிந்து நாட்டையும் மக்களையும் சரியான வழியில் நடத்தி செல்ல தேவையான தன்னலமற்ற உள்ளத்தையும் ஞானத்தையும் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்றவரே எம் இறைவா, கடல் கடந்து உம் நற்செய்தி பணியை ஆற்ற வந்த எம் இந்திய நாட்டின், குறிப்பாக எம் மறைமாவட்டத்தின் பாதுகாவலரான புனித சவேரியாரின் பணிக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நாங்களும் நற்செய்தி அறிவிப்பில் தாகம் கொண்டு இயன்ற மட்டும் நற்செய்தியை எங்கள் வாழ்வாக்க இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்து அரசரின் பெருவிழாவை கொண்டாடும் நாங்கள் அவரின் அன்பையும் சமாதானத்தையும் கரிசனையையும் எங்கள் குடும்பங்களிலும் நாங்கள் சந்திக்கின்ற அனைவரிடமும் பகிர்ந்து வாழ்வதன் மூலம் கிறிஸ்துவை எங்கள் இதயங்களிலும் அரசராக ஏற்று வாழ அருள் தர உம்மை மன்றாடுகின்றோம். இறந்தோருக்கு இளைப்பாற்றி அளிக்கும் இறைவா, இம்மண்ணில் இறந்த அனைவருக்காக வேண்டுகிறோம். குறிப்பாக இந்த ஆண்டு எம் புனித சவேரியாரின் நவநாளில் பங்கெடுக்க முடியாமல் இறந்தவர்களை நினைவு கூறுகின்றோம். எம் புனிதரின் பரிந்துரையால் கிறிஸ்து அரசரின் கரங்களில் முடிவில்லாத பேரின்பத்தை இவர்கள் பெற்றுக்கொள்ள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பே உருவான இறைவா, இதோ எங்கள் கூட இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து நாங்கள் முன்வைத்த விண்ணப்பங்களை விசுவாசத்தாலே எங்களை ஆசீர்வதியும். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உம்மோடு மனிதரை ஒப்புரவாக்கும் இப்பலி பொருளை நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். ஒற்றுமை, அமைதி ஆகிய கொடைகளை மக்களினத்தார் அனைவருக்கும் திருமகனே கொடுத்தருள்வாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். எழுப்பியுள்ளோம்.
தேவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். நீர் உம்முடைய ஒரே பேரான திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்றென்றும் குருவாகவும் அனைத்துக்கும் அரசராகவும் அக்கழிப்பின் தைலத்தலர் பொழிவு செய்தீர். இவ்வாறு அமைதியை வழங்கும் மாசற்ற பழிப்பொருளாக சிலுவை பீடத்திலே தம்மையை அவர் ஒப்புக் கொடுத்து மனிதருக்கு மீட்படைக்கும் அருட்கொடையாளரை நிறுவினார். படைப்புகள் அனைத்தையும் தமக்கு ஆட்சி உட்படுத்தி நிலையான அனைத்துலக ஆட்சியும் அளவில்லா மாண்புடைய உமக்கு கையளித்தார். அது உண்மையும் வாழ்வும் உங்கும் ஆட்சி, புனிதமும் அருளும் நிறைந்த ஆட்சி, அன்பும் அமைதியும் நிலவும் ஆட்சியும் ஆகும். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மகிழ்ச்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 மூவுலக இறைவனாம் ஆண்டவர், வானமும் மையமும் யாவரும் ஆட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடம் கனிந்து தம்மை கையடித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர்கள் பிலிப் நேரி, சிமியா, எல்லா திருநிலையர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இணக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ்கு சவேரியார், புனித ஜோசப் வாஸ், இவ்வளவு உமக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம்பருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அழைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதங்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். कॅथोलिक धर्मांत जाणी बावतिजमाचो संस्कार घेतला, फकत ताणीच कोम्यांक घेवंक येवचें आनी दोनूय बाजूनी एकामेकाक फुडो करून उबी रावन कोम्यांक घेवचो. कोम्यांक शेवल्या उपरांत तुमी बसची. While we greatly appreciate the presence of the member of other religions at this Mass, we would like to remind you that only those who have received baptism in the Catholic Church may kindly come forward to both the sides of the aisles to receive Holy Communion. The others are requested to remain seated in a prayerful solidarity. कॅथोलिक धर्मामध्ये जाणी बावतीज संस्कार घेतलेले आहे ताणेच ख्रिस्त प्रसाद स्वीकारावे. जिन्होंने कैथोलिक कलीसिया में बावतिस्म संस्कार ग्रहण किया है, वे ही परम प्रसाद ग्रहण करने के लिए आगे आए.
உன்னை பாட ஆனந்தம் ஆனந்தம் என் மனதில் ஆண்டவா உன்னை பாட ஆண்டவா உன்னை பாட ஒளியாமுனை பாட அலைகடலும் அதன் சிறப்பும் கருணையின் வீரம் பாட பகலொளியும் பாலிலவும் ஒளியாமுனை பாட அலைகடலும் அதன் சிறப்பும் கருணையின் வீரம் பாட மலைகளின் தேன்மொழிகள் தூய்மையின் நிறம் பாட நான் உனது திருப்புகழை கவியால் நிறம் பாட ஆண்டவா உன்னை பாட ஆண்டவா உன்னை பாட ஆனந்தம் ஆனந்தம் என் மனதில் ஆண்டவா உன்னை பாட ஆண்டவா உன்னை பாட. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, சாகாவரும் தரும் உணவை உட்கொண்டுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அனைத்துக்கும் அரசராம் கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதில் பெருமை கொள்ளும் நாங்கள் அவருடைய விண்ணக ஆட்சியில் அவரோடு என்றென்றும் வாழ ஆறுதல் பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். Amen. Kindly take a seat. We thank Father Ramesh George for celebrating the Holy Eucharistic celebration and the other concelebrants. We also thank those who conducted the choir for the Mass. During the novena of Saint Francis Xavier, the Mass timings are as follows. Morning 6 a.m., 7:15 a.m., 8:30, 9:45 and 11 a.m. In the evening at 3:30 p.m., 5 p.m. and 6:15 p.m. 6:15 p.m. Mass will be in English. Those who wish to do their confession, there is a pendal put up on the right side. Priest will be available in the pendal from 5:30 a.m. to 12 noon and 3 p.m. to 6 p.m. Also, there is a counseling counter on the left side of the pendal. Tomorrow, 25th of November, is the feast of Saint Catherine of Alexandria. The feast mass will be celebrated here at 9:45 a.m. Please also note that tomorrow there will be no mass at 11 a.m. On the 26th of November, there will be a special mass celebrated in French at 2 p.m. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் இந்த முதல் நாள் நவநாள் திருப்பலியை தமிழில் நமக்கு ஒப்பு கொடுத்து அருட்தந்தை ரமேஷ் அவர்களுக்கு எங்களது மனதார நன்றி. இந்த திருப்பலியில் மறையுரையாற்றி நமக்கு இறை வார்த்தையை நமக்கு நம்முடன் பகிர்ந்து கொண்டு அருட்தந்தை மரிய மைக்கேல் அவருக்கும் நன்றி. மேலும் இந்த திருப்பலியில் பாடல்களை பாட இந்த பாடல்களை தயாரித்து அதை சிடி வடிவில் காண்பித்து அதை அனைவரும் இதில் பாடி கலந்து கொள்ள உதவிய அருட்தந்தை அருள் செல்வனுக்கும் மற்றும் இந்த திருப்பலியில் பாடல்கள் மூலம் நமது பக்தியை அதிகமாக்கி நாம் இந்த திருப்பலியில் சிறந்த முறையில் பங்கெடுக்க உதவிய
சிஸ்டர் ஜூலி மற்றும் கன்னியர் அனைவருக்கும் மிகுந்த நன்றி. தேங்க்யூ சிஸ்டர்ஸ். மற்றும் இங்கு இந்த திருப்பலியில் பங்கு கொண்ட அனைத்து அருட்தந்தையர்களுக்கும் நன்றி. இந்த திருப்பலியில் பங்கு கொண்ட அன்பு மக்கள் உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. இறுதியாக இந்த திருப்பலியை இந்த தமிழ் திருப்பலியை இங்கு ஒப்புக் கொடுக்க நமக்கு பர்மிஷன் கொடுத்து நமக்கு இந்த திருப்பலியை ஒவ்வொரு வருடம் ஒப்புக் கொடுக்க உதவும் அருட்தந்தை Patricio and the team, அவர்களுக்கு மிக்க நன்றி. We thank for the Patricio and the team for the support and the help and cooperation they render to serve, to help us to celebrate this Holy Eucharist in Tamil every year. Thank you very much for the Patricio and the team. இந்த திருப்பலியில் பங்கு கொள்ளும் நாம் அனைவரும் புனித சவேரியர் வழியாக இறைவனுடைய ஆசீரை மிகவும் பெற்று நாம் எந்நாளும் இறைவனின் அன்பில் நிலைத்திருக்க நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஒருவருக்காக ஜெபிப்போம். நன்றி. இறுதி ஆசிரியருக்காக எழுந்திருப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று. தூய சவேரியாரின் விண்ணப்ப ஜெபம். அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். கடவுளின் உண்மையுள்ள ஊழியரே, எங்கள் தூய பிரான்சிஸ் சவேரியாரே, உமது உள்ளம் இயேசுவை அன்பு செய்வதற்கு ஏங்கி தவித்து எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த அன்பினால் தூண்டப்பட்டு நீர் பல நாடுகளுக்கு சென்று இயேசுவின் போதனைகளையும் இரட்சிப்பின் நற்செய்திகளையும் பறைசாற்றி மரணத்தை சந்தித்தீர். எனவே தந்தையாம் இறைவன் உம்மை விண்ணக மகிமையால் நிரப்பினார். உமது உடலை பூவுலகில் அழிவுறாமல் பாதுகாத்தார். இந்த தனித்துவமான கொடைகளுக்காக உளம் நிறைந்த மகிழ்வோடு நாங்கள் உம்மோடு இணைந்து இறைவனை மகிமைப்படுத்துகின்றோம். இப்போது எங்களது விண்ணப்பங்களை கனிவுடன் கேட்டருளும். தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாக வேண்டுவோம். தந்தையாம் இறைவனுக்கு விருப்பமானால் இந்த விண்ணப்பங்களை எங்களுக்கு பெற்று தந்திட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். தவறாது பலன் தரும் தூய சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாதம் பட்டு
அன்பு சகோதர சகோதரிகளே, நம் தமிழ் மக்களுக்காக இந்த தமிழ் திருப்பலியில் பங்கு கொண்ட அனைவரும் மதிய உணவில் பங்கு கொள்ள அகஸ்டின் டவருக்கு எதிர்ப்புறம் உள்ள ஒரு நொவிஷியேட் அங்கு தான் சாப்பாடு தயார் செய்துள்ளார்கள். அனைவரும் கலந்து கொள்ளவும் நன்றி. Those who wish to voluntarily offer flowers or contribute something for the flowers, you may do so in the Basilica control room or at the help desk. Please take care of your personal belongings. If anyone finds any lost items, kindly hand them over to the Basilica control room. In case of any complaint of a missing person, kindly approach the police control room. Veneration of the Sacred Relics of Saint Francis Xavier will take place every day from 7 a.m. to 6 p.m. Those who are going for the veneration of the Sacred Relic of Saint Francis Xavier are requested not to click pictures or do recording or videos. From the 24th of November, all weekday masses at 3:30 p.m. will be offered by the diocesan bodies.